சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சதுக்கு நம்ம என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் சரியா வராது. ஆனா அவருடைய மகன் வந்து ஜிடி கோபால் நாயுடுன்னு பேர் வச்சுக்கல. ஆமா. இது என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, உங்க குடும்பத்தார் நிறைய நிறுவனங்கள் நடத்துறாங்க, கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்க, மருத்துவமனை நடத்துறாங்க. அதுல எல்லாத்துலயுமே ஜிடி ஹாஸ்பிட்டல், ஜிடி பப்ளிக் ஸ்கூல், ஜிடி அட்வான்ஸ் டிரைவிங் ஸ்கூல், ஜிடி கார் மியூசியம் அப்படிங்கறதுதான் இருக்கு. அந்த நாயுடுங்கிற பேரே அவங்க குடும்பத்தாரே பயன்படுத்தாத போது அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டுட்டு இவர் அப்படித்தான் நமக்கு தெரிய வரும். இப்போ வந்து சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டிடியூட் இருக்குது இல்லையா, இங்க சிஎல்ஆர்ஐ, அது வந்து உலக பிரசித்தி பெற்றது. அதை உருவாக்குன ஒரு பேர் வந்து நாயுடம்மா. நாயுடுங்கிற ஜாதியை சேர்ந்தவர் ஃபுல் நேம் வந்து நாயுடம்மா. நாயுடம்மாங்கிற பேர்ல தான் அது. அந்த பேரை நீங்க எடுத்தீங்கன்னாங்க யாருன்னு தெரியாது. சீமான் சீனிவாசன் சாலைன்னு போடுறாங்க. யார் இந்த சீமான் சீனிவாசங்கிறது யாருக்குமே தெரியாது. சோவோட அப்பா. அது சீனிவாச ஐயருங்கிறதெல்லாம் சொன்னா தான் தெரியும். அந்த ஐயரை எடுத்து விட்டாங்க. அதெல்லாம் வேற. அன்னைக்கு இருந்தது ஜாதி பேரா இருந்தது. ஆனா இந்த சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சுக்கலாம், ஜிடி சாலைன்னு வச்சிருக்கலாம், அப்படியே வச்சிருக்கலாம். இதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுறதுல அர்த்தம் இல்லை. சொல்லி வாய் ஈரங்காயத்துக்குள்ளார ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சுக்கிட்டா எப்படிங்கிறது ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். பதில் சொல்லித்தான்.